Hi guys, welcome to RAM TV Vlogs. So இன்னைக்கு வந்து நம்ம Hyundai லான்ச் பண்ணிருக்கிற நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பத்தி தான் பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா Hyundai வந்து Venue NLine லான்ச் பண்ணிருக்காங்க. இது வந்து இவங்களோட லைனப்ல பாத்தீங்கன்னா செகண்ட். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து i20 கொடுத்திருந்தாங்க. ஸோ என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம். ஸோ ரெகுலர் வென்யூவோட இதில் என்னெல்லாம் வந்திருக்குன்றதை நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போய் பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு வெஹிக்கிள் ப்ரொவைட் பண்ணது யார் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சென்னையில் இருக்கிற Hyundai மோட்டர் பிளாசா. ஸோ இவங்களோட இதுக்கு பெரிய தேங்க்ஸ் ஃபார் தெம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் கிரில் பார்த்தாலே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். மொத்தம் வந்து வெண்டியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ 2 வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. N6 கொடுத்துருக்காங்க, N8 கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு i20 எப்படி ப்ரொவைட் பண்ணாங்களோ அந்த மாதிரி தான் கொடுத்தாங்க. பட் இந்த வாட்டி வந்து நம்மளுக்கு IMT ப்ரொவைட் பண்ணல, வெறும் DCT மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து வெஹிக்கிள் வந்து 12.16 lakhs எக்ஸ்போர்ட் ப்ரைஸில் வந்து நம்மளுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். பட் அந்த டார்க் க்ரோம் கிரில்லில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேசிங் அவுட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து நம்மளுக்கு வந்து வெஹிக்கிள் NLine பேட்ஜிங் வெஹிக்கிள் லெஃப்ட் சைடில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே ஃபாக்ஸ் கிட் பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் ஃபாக்ஸ் கிட் கொடுத்துருக்காங்க வித் ரெட் இன்செட் லெஃப்ட்லேருந்து ரைட் வரைக்கும் அப்படியே வந்து நம்மளுக்கு போகும். ப்ளஸ் சேம் அதே ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கார்னரிங் ஃபங்க்ஷன், LED DRL, ஸ்டர்ன் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து சேம் தான். ஸோ அப்படியே நம்ம வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைல் போயிடும். ஸோ வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து R16 டைமண்ட் கட் அலோவில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிளாடிங்கில் வந்து நம்மளுக்கு ஒரு ரெட் இன்செட் ஒன்று இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பிரேக் கேலிப்பர்ஸ் நம்மளுக்கு வந்து ரெட்டில் கொடுத்துருக்காங்க. இதில் NLineல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் கொஞ்சம் டியூன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து ஸ்டீரிங்கும் வந்து கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க. வெஹிக்கிள் வந்து நம்மளுக்கு டுவல் டோன், ஸோ பிளாக் அவுட் ரூஃப். அதே மாதிரி நம்ம ஓஆர்விஎம் பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க வித் ஓஆர்விஎம்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம டோர் ஓப்பன் பண்ணால் படல் லேம்ப்ஸ் வரும். ஸோ அது ஒரு இது அப்டேட்டு. ப்ளஸ் வெஹிக்கிளுக்கு NLine பேட்ஜிங் இது வந்து ரைட் ஃபெண்டர் மேலே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் டிரைவர் சைடு ரெக்வஸ்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. பேசஞ்சர் சைடு ரெக்வஸ்ட் சென்சார் இல்லை, கீ ஹோலும் ப்ரொவைட் பண்ணல. ரூஃப் ரெயில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிளாக் டவுட் ரூஃப் ரெயில், அதிலே வந்து மேலே ஒரு ரெட் இன்செட் ஒன்று ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கீழேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கீழே இருக்க பிளாஸ்டிக் லேட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் லைன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ரியர் வீல்ஸில் வந்து நம்மளுக்கு டிஸ்க் பிரேக் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நாலுமே வந்து நம்மளுக்கு டிஸ்க் பிரேக். அது கூட நம்மளுக்கு வந்து இப்போது அப்படியே வெஹிக்கிள் ரியர் ப்ரொஃபைல் போய்டும். ஆக்சுவலி NLineக்கு வந்து நம்மளுக்கு வென்யூவில் வந்து நம்ம ரியர் ப்ரொஃபைல் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. கண்டினியூஸ் லைன், அதே மாதிரி NLineக்கான பேட்ஜிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ரியர்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாக்ஸ் கிட் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பிளிட் ஃபாக்ஸ் கிட் தான் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க வித் ரெட் இன்செட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பெரிய சேஞ்ச் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ட்வின் மஃப்ளர் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓல்டர் வென்யூவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்னரில் ஹைட் ஆகிருக்கும். ப்ளஸ் வென்யூ NLine இது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ப்ரெஸ் தான் பூட். ஸோ சேம் 350 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற பூட்ஸு. அதே மாதிரி நம்மளுக்கு ஸ்பேர் வீல் வந்து நம்மளுக்கு ஸ்பேர் வீலும் ஸ்டீல் வீல் தான் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே நெக்ஸ்ட் வந்து ரியர் வைப்பர் வித் ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்ப். ப்ளஸ் ஃபஸ்ட் டைம் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பாய்லர் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்யூவில் ரியர் ஸ்பாய்லர் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்து ஒரு சின்ன டிசைன் இது பண்ணி கொடுத்துருக்காங்க. இது நல்லாயிருக்கு. ப்ளஸ் வந்து ஷார்பின் ஆண்டனா, ரிப்டு ரூஃப் கொடுத்துருக்காங்க. சன் ரூஃபும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு ஆல்ரவுண்டில் பார்த்தாலும் அந்த ரெட் இன்செட் வந்து நிறைய வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பேசஞ்சர் சைடு இதில் பார்த்தா கீ ஹோலும் கிடையாது, நம்மளுக்கு வந்து இதுவுமே கிடையாது. ஸோ NLine பேட்ஜிங் 2 சைட்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு வந்து பிரேக் கைப்பர்ஸ் ரெட்டில் கொடுத்துருக்காங்க. MRF டயர்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வண்டியோட இன்டீரியர் போய் பார்ப்போம். ஸோ நம்ம வெஹிக்கிள் உள்ள என்ட்ரி ஆகும். ஸோ நம்ம உள்ள என்ட்ரி ஆனோன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆல் பிளாக் இன்டீரியர் தான் தீம் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து சீட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லெதர் அப்போல்ஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றது பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த NLine என்னோட இதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் வந்து
செக்கர் ஃப்ளாக் மாதிரி இருக்கும் ரெட் கலர் இன்செட் இது ஒன்று கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் வந்து நம்மளுக்கு சீட் வந்து லெதர் சீட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதில் மெயின் அப்டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட்டிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு ஷோல்டர் ரீக்ளைன் போகும், இப்போ பேக்கு ப்ளஸ் வந்து ஃப்ரண்ட்டு. அதே மாதிரி நம்ம சீட்டை வந்து பேக்லையும் புஷ் பண்ணிக்கலாம், ஃப்ரண்ட்லையும் புஷ் பண்ணிக்கலாம். பட் ஹைட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மேனுவல் அட்ஜஸ்டபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கீ பார்ப்போம். இதுதான் கைஸ் கீ. நல்ல ஒரு கீ ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லாக், அன்லாக், ப்ளஸ் ஹோல்டு. அதே மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடும். இது ஒரு குட் அப்டேட். ஸோ கைஸ் நம்ம வெஹிக்கிள்குள்ளே வந்துன்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு சேஞ்ச் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஸ்டீரிங்கில் தெரியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா டிகெட் ஃப்ளாட் பாட்டம் டிகெட் ஸ்டீரிங்கை தூக்கிட்டு நம்மளுக்கு வந்து NLine இது கொடுத்துருக்காங்க. வித் ரெட் ஸ்டிச்சஸ், ரெட் இன்சஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லெதர் ஆப்ட் ஸ்டீரிங் வீல் தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் உள்ள எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெட் இன்சர்ட்ஸ் நிறைய ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வெஹிக்கிள் வந்து நான் டிஜிட்டல் கன்சோல் எப்படி இருக்குன்றதை ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆக்சசரி மோட், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து இது தான் நம்ம டிஜிட்டல் டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வெஹிக்கிள் பார்க்கிங் மோடில் இருக்குது. ஸோ அது ஒன்று. ப்ளஸ் வந்து நம்மளுக்கு 8 inch டச் ஸ்க்ரீன் தான் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வித் AC கண்ட்ரோல்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நாப் வந்து நம்மளுக்கு ரெட் இன்செட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரெண்டுத்துலேயும். ப்ளஸ் AC வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வித் அந்த அட்ஜஸ்ட் பண்ணுற நாப்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெட் இன்செட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஒரு குட் அப்டேட். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து சார்ஜிங் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா USB ஏஸில் எதுவும் கொடுத்துருக்காங்க, இன்னொரு சைடில் வந்து நம்மளுக்கு C டைப் எதுவும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 12 volt 120 watt சார்ஜிங் ஆப்ஷனும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் நம்மளுக்கு வந்து வயர்லெஸ் சார்ஜிங் ஆப்ஷன், நம்ம ஃபோன் வந்து வயர்லெஸ் சார்ஜிங் இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நம்மளுக்கு அந்த கியர் நாப் பார்த்தீங்கன்னா NLine அந்த இதுக்கான இதில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணிங்க வித் பெர்ஃபோரேட்டட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ஒரு ரெட் இன்செட் இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து டிரைவ் மோட்ஸ் செலக்ட் பண்ணுற அந்த நாப்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரெட் இன்செட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஸ்போர்ட்டி லுக் அண்ட் ஸ்போர்ட்டி ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்கறதுக்காக நம்மளுக்கு வந்து வெஹிக்கிள் வந்து நிறைய இடத்துல ரெட்டு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அதே மாதிரி நம்மளுக்கு ட்வின் கப் ஹோல்டர்ஸ், நம்மளுக்கு மேனுவல் ஹேண்ட் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. வித் ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் ஸ்டோரேஜ் இன் ஆம்ரெஸ்ட், ஸ்லைடிங் ஆம்ரெஸ்ட் தான் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. குட். நம்மளுக்கு வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட் இல்லை ரெகுலர் சீட் பெல்ட் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து நம்மளுக்கு ரெட் கலரில் ஒரு ஆம்பியன்ட் லைட்டிங் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு மோட் க்ரியேட் பண்ணுறதுக்கான இது இருக்கும். ப்ளஸ் நம்மளுக்கு சீட் நம்ம டோர் பேடில் கை வைக்கிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சாஃப்ட் டச் லெதர் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த டிஃபால்ட் ஹியூண்டாயோட இது வந்து இவங்க நல்லா டிப்பிக்கலாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டேஷ் கேம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த காரில். இது வந்து நம்மளுக்கு டுவல் பர்பஸ், நம்மளுக்கு ஃப்ரண்ட்லேயும் வந்து நம்மளுக்கு விசிபிளாக இருக்கும், ரியரில் உள்ள இருக்க பேசஞ்சர்ஸும் வந்து விசிபிளாக இருக்கும். இப்போ நான் பேசுறது தெரியுதுங்களா, என்னோடய ஃபிங்கர் தெரியுதா, அதே மாதிரி இந்த சைட்லையும் தெரியுதுங்களா? ஓகே. ஸோ இதுதான் டுவல் பர்பஸ்க்கான ஒரு டேஷ் கேம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணியிருக்கிற IRVM பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் தான் கொடுத்துருக்காங்க, மேனுவல் கிடையாது. ப்ளஸ் வந்து சேவோ சோல், அப்புறம் ரோட் சைட் அசிஸ்டன்ஸ், ப்ளூ லிங்க் எல்லாமே வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் சன்ரூஃப் வந்து பேனராமிக் சன்ரூஃப் கிடையாது, ரெகுலர் சன்ரூஃப் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ வெஹிக்கிளோட லெஃப்ட் சைடில் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மல்டிமீடியா கண்ட்ரோல், ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டிரைவர் இன்ஃபர்மேஷன், அப்புறம் க்ரூஸ் கண்ட்ரோல், இது எல்லாமே நம்ம வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வைப்பர் ஸ்டாக் அது வந்து லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து டிரைவர் டோர் பேடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சாஃப்ட் டச் இது தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நம்மளுக்கு வந்து வெஹிக்கிள் பெடல் பார்த்தீங்கன்னா AB பெடல் தான், அதுவும் வந்து நம்மளுக்கு ஸ்போர்ட்டியாக இருக்கிறதுக்காக ஒரு மெட்டல் ஆக்சலேஷன் பிரேக் பெடலும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபியூவல் லிட் அது மேனுவல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க வெஹிக்கிளோட ரியர் ப்ரொஃபைல் போய் பார்ப்போம். ரியர் ப்ரொஃபைல், ரியர் சீட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டோர் வந்து ரொம்ப வைடாக ஓப்பன் ஆகுது. ப்ளஸ் வந்து 3 ஸ்டேஜ் ஆக்ஷனாக இருக்குது. ப்ளஸ் ரியர்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லெதர் சீட்ஸும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ஐசோஃபிக்ஸும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஒரு ரெட் இன்செட், அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வென்யூவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரியர் ரீக்ளைனர் சீட்ஸ் இருக்குது. ஜஸ்ட் வந்து 2 times வந்து நம்ம ரியர் ரீக்ளைனர் சீட்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு குட் அப்டேட்டு. அப்படியே உள்ளே உட்காந்தோன்னா ரியர் சீட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உள்ளே உட்காந்தோன்னே நம்மளோட சீட்டிங் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. ப்ளஸ் வந்து நம்மளுக்கு ரியர் AC வென்ட்ஸ் வந்து ரெட்டில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஒரு குட். ப்ளஸ் வந்து பேசஞ்சர் சீட்டில் வந்து ஒரு டோர் பேக்கெட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்பீக்கர்ஸ் சேம் ரியர் பேசஞ்சருக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கை வைக்கிற இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு சாஃப்ட் டச் லெதர் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் கிராப் ரெயில்ஸ் அதுவுமே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கோட் ஹூக்கோடு கொடுத்துருக்காங்க. இது ஒரு குட் அப்டேட். ப்ளஸ் வந்து கப் ஹோல்டர்ஸ் ரியரில் வந்து நம்மளுக்கு மிடில் பேசஞ்சர் இல்லைன்னா நம்ம வந்து கப் ஹோல்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ட்வின் கப் ஹோல்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து நம்மளுக்கு வந்து பக்கெட் சீட் டைப்பில் கொடுத்துருக்காங்க.
வென்யூவில் வந்து இந்த இது ஃபீச்சர் வந்து இப்போது ரீசெண்டாக நம்மளுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் நம்மளுக்கு வந்து சார்ஜிங் ஆப்ஷன் ரெண்டுமே சி டைப் சார்ஜிங் ஆப்ஷன் தான் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் ஹம்ப் ஓகே நாமினல் தான், பட் கொஞ்சம் ஹைட்டாக இருக்க மாதிரி தெரியுது. பட் ஓகே அட்ஜஸ்டபிள் தான். ஓகே தட்ஸ் ஆல் கைஸ். வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம வந்து இப்போ என்லைன் வென்யூவோட ரிவ்யூ பார்த்துட்டோம். ஸோ என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்றத தரவாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து எங்கள் சேனலோட இதில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நான் வந்து கிளியர் பண்ணுறேன். ஸோ நம்ம டீலர்ஷிப்போட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணிடுறேன். உங்களுக்கு எந்த புக்கிங்ஸ் ஆர் என்கொயரிஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஹாப்பிங் இன் டு த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டை பற்றி பார்ப்போம். பாய்.